ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவுல மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 10 வரை. முதல் நாள் ஏப்ரல் 1 புதன்கிழமை மாலை 4:17 வரைக்கும் கன்னி ராசியில உத்தர நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. நமக்கு 4ஆம் இடம். அதாவது உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் மீனராசியில 10ஆம் வீட்டுல புதன் நட்சத்திரத்துல இருக்கார். புதன் நட்சத்திரம், புதன் உப நட்சத்திரம், சுக்கரனுடைய அந்தரம். இது ஒரு தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். ஏனென்றால் நம்முடைய புது முயற்சிகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மாற்று சிந்தனைகள் புது வடிவம் பெறும். அதற்காக நமக்கு சூழல்கள் உருவாகும். இந்த சூரியன் என்ற நட்சத்திராதிபதி புதன் ராகுனுடைய நட்சத்திரத்துல 9ஆம் வீட்டுல கும்பராசியில இருக்கார். அதனால என்ன அப்படின்னா, சில பேருக்கு இடமாற்றங்கள் அல்லது ஆணைகள் பிறப்பித்தல், ஒரு ஆர்டர் வாங்குதல் மற்றும் சிறு பிரயாணங்கள், தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வருதல், இது போன்ற நன்மைகளையும் தரும். மாலை 4:17 முதல் அஸ்தம் நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் தான் நம்மளுக்கு தனஸ்தானாதிபதி. அதனால பணப்பெருக்கம் ஏற்படக்கூடிய நாள். பணம் வீட்டு வாடகையின் மூலம் வசூலாகிறது, அல்லது வீடு கட்டுவதற்கு செலவழிக்கப்படுகிறது, அல்லது வீடு அமைப்பின் மூலமாக இடம் சம்பந்தப்பட்ட ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பது, இது எல்லாமே நிகழும். தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க, விவசாயம் பண்றவங்க, நீர் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தோட தொழில் செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாமும், அதாவது இப்போ ஹோட்டல் தொழில், துணி சம்பந்தப்பட்ட தொழில், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். நல்ல நாள். 4ஆம் இடம் என்பது பொருள் சார்ந்த நன்மையை தரக்கூடியது. அதுலேயும் நமக்கு தனாதிபதி அப்படின்றதுனால பணப்பெருக்கம் உள்ள நாள். ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:38 வரைக்கும் இந்த அஸ்தத்தினுடைய பலன். அதற்கு மேல் சித்திரை நட்சத்திரம். சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு அவ்வளவு நல்ல கிரகம் அல்ல, 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதே நேரத்துல செவ்வாய் 9ஆம் வீட்டுல லக்னாதிபதியோடு சேர்ந்து குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கார், சந்திரனுடைய உப நட்சத்திரத்துல இருக்கார். அதனால இந்த 9ஆம் இடம் என்பது மூளை உழைப்பு, மார்க்கெட்டிங், பிரயாணம் செய்யறது மற்றும் ப்ரொஃபஸர் வேலை பார்க்கறது மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேலை பார்க்கறது. அதாவது ஃபீல்டு ஒர்க்கு இல்லாமல் நாம என்ன விதமான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் பண்ணாலும் அது இதுக்கு பொருந்தும். கட்டடத்திலேயே பார்த்தீங்கன்னா டிசைனிங் பண்ணுவாங்க, ஆர்கிடெக்டர் இப்படிலாம் டிசைனிங் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த நாள் சித்திரை நட்சத்திரம் சிறப்பு. மெயினா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பையிங் அப்படின்னு சொல்றது, பையிங் ஆஃபீஸ், ஏஜென்ட், இது சம்பந்தப்பட்ட வகையிலும் நன்மை தரும். ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:24 வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம் தான். இந்த அன்னைக்கு நமக்கு துலா ராசியில சந்திரன் மாறிடுவார். 4ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுக்கு மாறிடுவார். 5ஆம் வீட்டுல இருந்த சந்திரன் 9ஆம் வீட்டுல இருக்கிற செவ்வாயின் பலனை தர்றதுனால அருள் சார்ந்த நன்மைகளும் கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் திருவிழா சம்பந்தப்பட்டது, சுப காரியங்கள், திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கெல்லாம் ஆதாயமா இருக்கும். இரவு 7:24க்கு சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. ராகுனுடைய நட்சத்திரம். நமக்கு ராகு லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு. அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. இன்றைக்கும் நமக்கு ஆன்மீகம் தொடர்பானது, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, இது மாதிரியான விஷயங்கள் நன்றாக வரும். ஒரு சிலருக்கு ராகு திசையே நடப்பவர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கு மகரத்தின் பலனையும் தருவதனால புது முயற்சிகளிலேயோ அல்லது மாற்றங்களிலேயோ சில பேருக்கு தடைகளும் ஏற்படக்கூடும். ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் இரவு 9:34 வரைக்கும் இருக்கிறது. அதற்கு பிறகு நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துடுவோம். விசாக நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க உண்டு.
ஏப்ரல் 5ஆம் தேதி குருவினுடைய பலனை இன்றைக்கு அனுபவிக்கிறோம். குரு நம்ம லக்னத்திலேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு கொஞ்சம் வேலை உழைப்பு கடுமையாக இருக்கும், அதிகமாக அலைச்சல் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலும் கூட நம்மளுடைய சிந்தனைகள் சம்பந்தப்பட்டது அல்லது ஒரு அந்தஸ்து கௌரவத்துக்கு சம்பந்தப்பட்டது, இது மாதிரியான ஒரு அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். அதாவது ஒரு வகையில அதிருப்தியான மனநிலை நடத்துக்கலாம். அது உறவுகள் சார்ந்த விஷயத்துல நாம விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். இப்ப சந்திரன் 6ஆம் வீட்டுல விருச்சிக ராசியில சனியினுடைய அனுஷத்துல இருக்கும்போது 10ஆம் வீட்டுல இருக்கிற சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உத்திரட்டாதிலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இந்த 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொழில் சார்ந்த பாவங்கள், தொழிலுக்கு நன்மைகள், வேலைக்கு நன்மைகள், வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு தான். ஆனா யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு சில பேருக்கு வேலையிலிருந்து ரிலீவ் ஆகிற வேலையும் நடக்கும், அல்லது ஏதாவது ஒரு மாற்றம் இன்டர்னல் சேஞ்சஸ் ஆகுது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எந்த வகையிலையும் பணவரவு தொழிலுக்கு இது சாதகமான நாள். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 9ஆம் வீடான கும்பராசியில புதன் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு, புதனுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. நண்பகல் 12:45க்கு மேல கேதுவனுடைய உபநட்சத்திரத்துக்கு மாறுகிறார். அதனால சிறப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் சம்பந்தப்பட்டது, ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் போடுறது அல்லது சிறு பிரயாணங்கள், கோயில் வழிபாடுகள் மற்றும் சுபகாரியங்கள், திருமணத்துக்கு பத்திரிகை அடிக்கிறது, இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இன்றைக்கு முன்னெடுப்பாக செய்யலாம். ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை மூலம் நட்சத்திரம். 7ஆம் வீட்டுல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல போறாரு. அந்த கேதுவானவர் சிம்ம ராசியில 3ஆம் வீட்டுல சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், சந்திரனுடைய அந்தரத்துல போறதுனால இன்றைக்கு திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கஸ்டமர்களை சந்திப்பதற்கும் புதிய நபர்கள், புதிய வழிகாட்டுதல், புதிய பயணங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, பத்திரிகை அடிக்கிறது, திருமண சார்ந்து பெண் பார்க்கும் படலம், இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஒருவர் உறுதி செய்து கொள்வது நடக்கும். ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் லாபஸ்தானத்துல மேஷ ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணியில போறாரு. செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துல போறாரு. செவ்வாய் நமக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும், உறவுகளுக்கு ஆன்மீக முயற்சிகளுக்கு சாதகமாக நாளாகவும், மற்றும் அனைத்து விதமான மூளை உழைப்பு மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த பூராட நட்சத்திரம் நண்பர்கள் 11:27க்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் தொடங்குது. இந்த உத்திராடம் ஒரு பாதம் மாலை 6:03 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ல சந்திரன் போறாரு. இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம், அதுல கவனமாக இருக்கணும். இன்றைய பலனை தரக்கூடிய 11:27க்கு மேல சூரியனுடைய பலனை தரக்கூடிய வகையில சூரியன் புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு நமக்கு தொழில் பலம் மிகுந்த நாளாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.